சென்னை மாவட்டத்தில் நடத்திய சோதனையில் இதுவரை 12 கோடியே 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு இயந்திரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பறக்கும் படகில் கூடுதலாக 266 குழுக்கள் செயல்பட உள்ளதாகவும், சென்னையில் இதுவரை 12,070 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 2 நாட்களாக பணப்பட்டுவாடா புகார்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய சந்திரமோகன், அண்ணா நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சென்னை பொறுத்தவரையில் 48 ஃப்ளையிங் ஸ்குவாட், 48 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், 48 வீடியோ சர்வேலன்ஸ் டீம் வச்சு நம்ம ஆரம்பித்தோம். இது இல்லாமல் 32 ஃப்ளையிங் ஸ்குவாட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இன்னைக்கிலிருந்து டோட்டல் சிட்டி முழுக்க 88 into 3 ஷிஃப்ட்ஸ் 266 டீம்ஸ் இன்னைக்கிலிருந்து நம்ம எஃப்எஸ்டிஸு கூடுதலாக சிட்டியில் டிப்ளாய் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே இருந்த எஃப்எஸ்டிஸில் எல்லாமே இராணுவ படையினரை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கின்றோம். இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தரை கூட நம்ம வச்சுருக்கின்றோம். இன்னைக்கிலிருந்து இந்த சர்வேலன்ஸு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக 266 டீம்ஸ் புதுசாக டிஸ்ட்ரிக்டில் டிப்ளாய் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். 12 கோடி 70 லட்சம் இப்போ வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம்.